ஹலோ மச்சான்ஸ், மருதமலை முருகன் கோவில் இல்லைனா மருதாச்சலமூர்த்தி கோவில் கோயம்புத்தூர்லேருந்து 15 கிலோமீட்ரு தூரத்தில் மருதமலை மேலே அமைஞ்சிருக்கு. மருதமலை மேலே அமைஞ்சிருக்கிறதுனால மருதன்னு சொல்கிறாங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்ற கோயில் இது. இக்கோயிலில் முதன்மை கடவுள் முருகன். இங்கே சுப்பிரமணிய சாமின்னும் தண்டாயுத சாமின்னும் மருதாச்சலமூர்த்தி என்னும் சொல்கிறாங்க. மருதமலையில் அடிவாரத்தில் தான் தோன்றி விநாயகர் கோயில் இருக்குது. முருகப்பெருமானோட 7வது படைவீடாக கருதப்படும் மருதமலை முற்காலத்தில் கொங்கு வேட்டவ மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்தது. மருதமலை முருகன் கோயில் இப்போ தமிழ்நாடு அரசில் இந்து அறநிலைத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்குது. தேவாரம் பாடல் பெற்ற கோவில் திருமுருகன் கோவில் கல்வெட்டுகளில் மருதமலை கோவில் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக தகவல்கள் இருக்குது. முருகன் கோயிலுக்கு அருகில் பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் அமைஞ்சிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க 18 சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகையில் சில காலம் வசித்து வந்ததாகவும் பல மூலிகைகளால் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றிய அவரது குறிப்புகள் மிகவும் சிறப்பானவையாக கருதப்படுது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோமையம்பாளையம் ஊராட்சியில் மருதமலை மலை மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்தது. கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்தும் தொடருந்து நிலையத்திலிருந்தும் இங்கு வர்றதுக்கு நிறைய பேருந்துகள் வசதி இருக்குது. மலை அடிவார வர தமிழக அரசு பேருந்துகள் போகுது. மலையின் மேலே படியேறி கோயிலுக்கு நடந்து போகலாம் அல்லது கோவில் நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட கட்டண சிற்றுந்துகளில் மலைப்பாதையில் செல்லலாம். தனியார் இருசக்கர வாகனங்களும் கார்களும் கட்டணம் செலுத்தி மலைப்பாதை மூலம் மேலே கோயிலுக்கு போகலாம். புதுசாக அமைச்சிருக்கிற பாதையில் ராஜகோபுரத்தின் வழியாக நேராக தண்டாயுதபாணி சன்னதிக்கு போகலாம். ராஜகோபுரம் நுழைவாயில தாண்டினா கல்லாலான கொடிமரத்துக்கு முன்னாடி வலம்புரி விநாயகர், அவர் முன் வைக்கப்பட்டுள்ள பெரிய மயில்முக குத்துவிளக்கு, அடுத்து உலோக கொடிமரம், மயில் வாகனம், முன் மண்டபத்தில் வரதராஜர் பெருமாள் சன்னதி, அடுத்த மண்டபத்தில் கருவறையின் நுழைவாயிலில் இடதுபுறத்தில் விநாயகரும் வலதுபுறத்தில் வீரபத்திரரும், கருவறையில் தண்டத்துடன் காட்சி தரும் தண்டாயுதபாணி என இக்கோயில் சிறப்பானதாக அமைக்கப்பட்டிருக்க. வலம்புரி விநாயகர் முன்னுள்ள மயில்முக விளக்கில் அடிப்புறம் ஆமை வடிவமும் அதனை தொடர்ந்து மேற்தண்டில் உள்ள பாம்பு உருவங்களும் குறிப்பிடத்தக்கது. இது தனிப்பட்ட முருகன் கோயிலாக இருந்தாலும் இங்கு சோமகந்தனாக வெளிமண்டபத்தில் வலப்புறம் பட்டீஸ்வரர், இடப்புறம் மருதாம்பிகை சன்னதிகளோடு இருக்காங்க. மருதாம்பிகை சன்னதிக்கு எதிரே வெளிமண்டபத்தில் நவகிரகங்கள் சன்னதி அமைஞ்சிருக்கு. அப்புறம் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் இவங்களாம் வெளிமண்டப செவத்தில் தனித்தனி சன்னதியாக இருக்குது. மலையின் அடிவாரத்தில் நடைப்பயணமாக போகும்போது பாதையோட தொடக்கத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு. மலை மேலே போனது அங்கிருந்து கோயிலுக்கு செல்ல இறுதி படிக்கட்டுகள் ஆதி மூலஸ்தானத்திற்கு நேர் எதிராக உள்ளது. இப்போ பாதை வழி போகிறவங்க ஆதி மூலஸ்தானத்தில் சுயம்புவாக உள்ள சுப்பிரமணியர், வள்ளி தேவனியும் அதற்கு அடுத்து பஞ்சமுக விநாயகரையும் வழிபட்ட பின் தண்டாயுதபாணிக்கு போகலாம். இந்த கோவிலில் தெற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் செல்லும் படிக்கட்டுகள் கீழே இறங்குது. இந்த குகை கோயில் சிறு குடைவரை அமைப்பில் இருக்குது. உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் இருக்குது. பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் காட்சி அளித்ததாக இங்கே சொல்கிறாங்க. பாம்பாட்டி சித்தர் சன்னதிக்கு முன்புறமாக உள்ள தியான மண்டபத்தில் இங்கே வரவங்க அமைதியாக தியானம் பண்ணுறாங்க. நல்லா அருமையான கோவில். இந்த கோயிலெலாம் அப்படியே முடிச்சுட்டு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற மாசாணி அம்மன் கோயில் போய்ட்டு அங்கேயும் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். மாசாணி அம்மன் கோவில் நல்லா சிறப்பான ஒரு கோவில். எந்த கோயிலுமே நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க மாட்டோம். கடவுளை நேராக பார்த்தா தான் பலன். தயவு செஞ்சு கடவுளை நேராக போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.